விட்டமின் இ பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சி எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ என்னெல்லாம் வேலை செய்யுதோ இ அதே மாதிரி வேலை செய்யுதுங்க. அப்போ விட்டமின் ஏ ரொம்ப முக்கியமாக நம்மளோட அணுக்கள் லெவலில் வேலை செய்யுது. நம்ம அணுக்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, நம்ம அணுக்களோட செல்லோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, செல்லுலார் மெம்பரின்னு சொல்லுவாங்களே, நம்ம அணுக்கள் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சரெல்லாம் நல்லா இன்டெகிரேட்டடாக ஸ்ட்ராங்காக நல்லா நம்மளோட பாண்டெல்லாம் போட்டு ஒட்டின மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த விட்டமின் இ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஸோ நம்மளோட அணுக்கள் ஃபங்க்ஷன், அணுக்களோட ஸ்ட்ரக்சர், அணுக்களோட ஸ்ட்ராங்கு, அணுக்களோட பாண்டிங், ஸோ செல் ஸ்ட்ரக்சர், செல் மெம்பரேன், செல் பாண்டிங் எல்லாமே இந்த விட்டமின் இ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது. விட்டமின் இ டோகோஃபெரால் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ விட்டமின் சியோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இது பண்ணுது அப்படின்னும் போது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் விட்டமின் சிக்கு நம்ம சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது இந்த ரசாயனத்துகளை முறியடிக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. விட்டமின் இயும் அதுக்கு ஈக்குவல் பங்கு ஆட்டுது. எப்படி 50 விழுக்காடு வந்து விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி பண்ணுதோ, மீதி ஒரு 50% விட்டமின் இயும் அதுக்கு ஒத்துழைக்குது. அப்போ விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ ரெண்டுமே சேர்ந்து நம்ம ஒருத்தவங்க சாப்பிடும் போது ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ விட்டமின் இ ஹேஸ் காட் அன் குட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டின்னு யாரும் மறந்துடக்கூடாது.